ஓம் மகிஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, எல்லாமே முடிய போதுங்க. இனிமே உங்க வழி தனி வழிதான். அதுதான் உங்களுக்கு சரி. உங்களுக்குன்னு ஒரு வழியை, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். காரணம், 48 நாட்கள்ல மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கப் போகின்ற குரு பகவான், தன்னுடைய சுய பலத்தை அடைய போகும் குரு பகவான், இனிமேல் நேர்கதியில் பயணிக்க போகும் குரு பகவான், அந்த குருவானுடைய வக்ர நிவர்த்தியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்ற திடீர் திருப்பங்கள், இழந்தவை அனைத்தும் வேறு விதமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போதுங்க. ஆமாங்க, இன்றைய அதை பத்தி பார்த்துருவோம். பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுன்ற தவறாம சொல்லி அப்ப நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பரகிமன் திருவடி சரணம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் யார்? செவ்வாய். அதே போல கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். அப்போ வேகம் நிறைந்த ஒரு கிரகம் செவ்வாய், விவேகம் நிறைந்த ஒரு கிரகம்னா அது புதன் பகவான். புத்திய தன்னுடைய மதிய அதிகம் பயன்படுத்திய ஒரு கிரகம் புதன் பகவான். தன்னுடைய வீரத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ இரண்டும் கலந்துதான் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள். அப்போ சூழ்நிலை, சந்தர்ப்பம், தன்னுடைய எதிரிகள் இவங்களுக்கு தகுந்தபடி ஒரு விஷயத்தை இவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ அதுல நீங்கள் கில்லாடிகள். அப்படி சாமர்த்தியசாலிகளாக இருந்தும் கூட சில இடங்கள்ல நீங்க கண்டிப்பா தோல்வியும் துரோகத்தையும் சந்தித்துதான் ஆவீங்க. ஏன்னா கெட்ட பின் தான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில இடங்கள்ல ஏமாந்த பிறகுதான் நீங்க ஏமாறக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஸோ அப்பதான் ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, அப்படி ஏமாந்த வாழ்க்கையில ஏமாறியதெல்லாம் போதும், இப்ப எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. இந்த 2025 முடிஞ்சு 2026 வருடத்துல கண்டிப்பா குருனுடைய திருவருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை முடித்து வைக்க போகும் குரு பகவான். ஆரம்பிச்சு வச்சதும் அவர் தான். ஓகேங்களா? உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர காலகட்டத்தில் இருக்கிறார், வக்ரமா இருக்கிறார். மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி வக்ர நிவர்த்தி அடைவதால் பல நன்மைகளை உங்களுக்கு செய்துவிட்டு செல்ல போகிறார். ஏன்னா அடுத்து ஜூன் மாதம் அவர் கடகராசிக்கு பயிற்சி அடைவார். அது உங்களுடைய விருச்சிகத்துக்கு 9ஆம் வீடு. அங்க போகக்கூடியவர் 5ஆம் முறை உங்களை பார்ப்பாரு. மேலும் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதனுடைய வீடுகள் மிதுனம், கன்னி, அந்த மிதுனத்தில் தான் குருவான் இருக்கிறார். அப்போ குருவான் செய்யாத நன்மைகளை, கொடுக்காத வரங்களை இப்ப கொடுத்து விட்டுதான் இடத்தை காலி பண்ண வேண்டும். அது வேற வழி கிடையாது. கண்டிப்பா அதை செஞ்சுட்டு தான் போவார். அப்போ எந்தெந்த விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 2ஆம் வீடான தனுசுக்கும் 5ஆம் இடம் மீனத்துக்கும் இந்த குருவான் அதிபதி. குடும்பத்திற்கும் மற்றும் பிள்ளைகள், காதல் போன்ற விவகாரத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடியது, அதை கொடுக்கக்கூடியது குரு பகவான். அப்போ கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல குடும்ப விவகாரங்கள் அதை முதல்ல சரி பண்றாரு. ஒரு விவாகரத்து கேஸ், டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கா, அதை முடிச்சு வைப்பார், அதை தீர்த்து வைப்பார். அதுக்கு ஒரு முடிவை, அதுக்கு ஒரு எண்டை கொடுத்துட்டு தான் போவார். ஓகேங்களா? அதுல முதல்ல தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், அதுல ஒரு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா கிடைக்கும். அடுத்து குடும்ப சொத்து தகராறு, பத்திர வில்லங்கங்கள் பிரச்சனை இருக்கா, அதை சுமூகமா தீர்த்து வைப்பார். பெரிய பிரச்சனை, பெரிய பஞ்சாயத்து, ரொம்ப ஒரு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சவங்களுக்கு இப்ப ஷார்ட் பீரியட்ல முடியும். அப்போ குடும்ப உறவுகளாலும் குடும்ப சொத்துக்களாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ அந்த சொத்து ரீதியாக பிரச்சனை சுமூகமா முடியும். ஒரு வண்டி வாகன விபத்துகள் அல்லது களவு, திருடு சம்பந்தமான பிரச்சனைகள், பண ரிலேட்டடான பிரச்சனை, இதுக்கு ரொம்ப நாளா நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்களா, இப்ப முடியும். மிக முக்கியமா வர வேண்டிய பணம் வந்து சேரும். ஒருத்தர் பணத்தை வசூல் பண்ண முடியல, உங்களுக்கு வர வேண்டிய பங்கு பணம், பண லாபம், ஷேர் கிடைக்க மாட்டேங்குது, இப்போ அது வந்து சேரும். அதோட அப்ப ஆளை விட்டா போதும்டா சாமின்ற மாதிரி அவங்களுடைய தொடர்பை துண்டித்து விடுவீர்கள். ஸோ அது கண்டிப்பா நடக்கும். வேற வழி இல்லாம அவங்களோட தொடர்பு வச்சுருப்பீங்க. அந்த பாதி மீதி பணத்தை அந்த வசூல் பண்றதுக்காக, உங்களுக்கு கிடைக்கவே அந்த நன்மைக்காக, பெனிஃபிட்டுக்காக அவங்க பண்ணக்கூடிய டார்ச்சர்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த பொறுமைக்கு ஒரு முடிவு காலகட்டம், அந்த மன வருத்தத்துக்கு ஒரு முடிவு காலத்துக்கு குரு கொடுத்துருவார். அதே போல வீட்டுல பிள்ளைகளால ஏற்பட்ட பிரச்சனை, காதலால ஏற்பட்ட பிரச்சனை இப்ப சரியாகும்.
சில பேருக்கு இந்த புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போ குருனுடைய வக்ரகாலகட்ட நிவர்த்தியால் திடீர் புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்குங்க. ஸோ அதுக்கு யோகமான காலகட்டமாக இது இருக்குது. மேலும் அடமானத்தில் போன தங்க நகை மீண்டு வரும். ஸோ கடனுக்கு போன தங்க நகை மீண்டு வர்றதுக்கு, ஒரு படம் தொலைஞ்சு போச்சு அல்லது நகை திருடு போச்சு, இல்லை கார் வண்டி வாகனத்தை தொலைச்சிட்டேன் திருடு போச்சு அப்படின்னா, அப்படி காணாமல் போன திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கும், பிரிந்து போன உறவுகள், அதாவது உங்களோட டோட்டலா மறைஞ்சே இருப்பாங்க, ஆள் அட்ரஸே காணாமல் இருப்பாங்க, அப்படிப்பட்ட உறவுகள் வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்கு. மேலும் குரு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு மிதுனம், அதற்கு அதிபதி புதன், அவர் தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி, கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியே அவர் தான். அப்படி இருக்கும்போது புதனுடைய காரகத்துவமான படிப்பு, பத்திர அலுவலங்கள் மற்றும் டாக்குமெண்ட் சர்டிபிகேட் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். அதெல்லாம் ஒரு நல்லது நடக்கும். படிப்பு விஷயத்துல மெயினா நல்லது நடக்கும். படிப்பால் ஒரு பெயர் புகழ் பெறுவீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அந்த திறமையை வெளிப்படுத்துவீங்க. தொழிலுக்காக வேலைக்காக கூட நீங்க படிக்கலாம். படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா தாராளமா கத்துக்குங்க. அதுல மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதே போல யாருக்கா ஒருத்தவங்களுக்கு ஜாமீன் கேரண்டிகள் எழுத்து போட்டிருப்பீங்க, அல்லது சில பொறுப்புகளுக்கு நான் பொறுப்புங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதனால இவ்வளவு வருஷமா ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை முடியுங்க. மேலும் விபத்துகளால் சின்ன சின்ன மறைமுகமான உடல் வியாதிகளால் பாதிப்பு இருக்குதா, அந்த பாதிப்பு குறையும். அந்த விபத்து சார்ந்த பிரச்சனைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். சரிங்களா? அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது போக கண்டிப்பா மாமியார் வீட்டு பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும். மேலும் உங்களுடைய சொத்துக்கள் எண்ணிக்கை விருத்தி அடையும். அதாவது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இருக்கிற சொத்தை வித்துட்டு வேற ஒரு ஊர்லயோ வேற ஒரு இடத்துலயோ புதிதாக ஒரு ஊர்ல நீங்கள் குடிபோகக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பா இந்த குருவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய வெளிநாடு யோகங்களும், வேறு மொழி பேசக்கூடியவர்களோடு சேர்ந்து ஒரு பழக்க வழக்கம் அந்த ஊர்ல போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பும் கண்டிப்பா இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் மருத்துவம் சார்ந்த தொழில், பேங்க் சம்பந்தமான வேலை மற்றும் மிக முக்கியமா கல்வித்துறை, அதாவது டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த 3 துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் நன்மைகளும் கண்டிப்பா நடக்கும். அதுல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அங்கீகாரத்தோடு சேர்த்து அமௌண்ட், பண லாபமும் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த 3 தொழில்களும் பெரிய அளவு நல்லது உண்டு. ஸோ மேற்கொண்டு இந்த கேட்டகரிகள் நான் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் அல்லது நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ட்ரை பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பா அந்த ஜாப் கேரண்டியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அக்கௌண்டரா ஆடிட்டரா ஆக முடியும். ஸோ கவர்மெண்ட் வேலையில போலீஸ் அல்லது மிலிட்டரிக்கு உண்டான வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ஒரு நேரத்தில். மேலும் சொந்தமாக தொழில் தொடங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த தொழில் நல்ல வருமானம் கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் இழந்த பெயர் புகழ் வேறு ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ உங்களுடைய அடையாளமும் அட்ரஸும் கண்டிப்பா மாறக்கூடிய வாய்ப்பை இந்த குருவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை, உங்களுக்குன்னு ஒரு வழியை குருவினுடைய திருவருளால் உருவாக்கி கொடுப்பாரு. எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு தனிமரமா நிற்கக்கூடிய உங்களுக்கு தெய்வம் துணையாக வந்து கண்டிப்பா புதியதொரு வழியையும் புதியதொரு வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி புதிய உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு அமைவாங்க. அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கற்றுக்கொண்ட வித்தை, படித்த படிப்பு விட்டுறாதீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெரிதளவு நன்மை கொடுக்கும். ஏன்னா கேட்ட நிச்சயத்தை அதை பத்தி புதன் தான். அப்போ உங்களுடைய திறமை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கலை, இதுதான் உங்களை மிகப்பெரிய அளவு காப்பாற்றும் எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் தவறாம கத்துக்குங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க, விட்டுற வேண்டாம். தொழில் மற்றும் வேலையில் மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க போது ஜூன் மாதத்துக்கு பிறகு வாய்ப்பு பயன்படுத்திங்க. மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்துல குருவனுடைய திருவருளால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமே குரு பகவான் தான். ஸோ ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்க. மேலும் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்திக்கு மற்றும் நவகிரகத்தில் உள்ள குருவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாட்சி வணங்கி விட்டு வாருங்கள். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த நல்லது உங்களுடைய குடும்பத்துல நடக்கும். ஸோ நல்லவர்களே, நாம் இன்று விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பகுதியில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சென்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகம் திருவடி சரணம்.